കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എൻ്റെ മഹത്വം കാണുക നീ, എൻ്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എൻ്റെ മഹത്വം കാണുക നീ, എൻ്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എൻ്റെ ശക്തി ഞാൻ എന്നിൽ പകർന്നു, എന്നും നടത്തിയിടും കൃപയാ. എൻ്റെ ശക്തി ഞാൻ എന്നിൽ പകർന്നു, എന്നും നടത്തിയിടും കൃപയാൽ. കരുതുന്നവൻ, പാടുங்க, ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ? കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. எல்லாருக்கும் காணிக்கைக்காக, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியத்திற்கு, இயேசு நல்ல ஒரு ஊழியத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் கொடுப்பதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதில் படைக்கப்பட்ட காணிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதில் கரங்களை நீட்டி நமது பிள்ளைகளை நிரபரிமிதமாய் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளினால் இவர்களை நிறைத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்கிற தொழில்கள், வேலைகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் சம்பூர்ண திருப்தி அவர்களுக்கு கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தில் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்தருள்வீராக ஆண்டவரே. இன்னும் இது பெருக கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளால் நிறைத்தரலும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களோடு இருக்க தேவன் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு சின்ன செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாக நமக்கு செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ, இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் இருந்து என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு தருவதற்கு போதுமானவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் கேட்பதற்கும் அதிகமாக செய்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக உங்களுக்கு செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன் தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை உங்களுக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏதோ ஒரு வேண்டுதலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு கூடி வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திட்டமாக சொல்லுகிறாரு, நீ வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை உனக்கு நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தை நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு அவர் வாய்க்க செய்வாரு. ஆமென். அப்படி வேதத்திலே ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொண்ட அநேகர் உண்டு. அநேகர் வேதத்திலே ஆண்டவரிடத்துல வேண்டி பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு. 1-2 பேரை நான் உங்களுக்கு காட்டி நானுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். 1வது ரூத்தை பார்ப்போம். ரூத் 2ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெருக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். பாருங்க, இங்கே ரூத்தை பார்க்கிறோம். ரூத்து ஒரு மோவாபிய பெண். அவள் தன்னுடைய மாமியாராகிய நகோமியோடு கூட மோவாபிலிருந்து அவள் என்ன செய்கிறாள்? இங்கு பெத்லஹேமுக்கு வந்திருக்கிறாள். நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். மோவாபியர்கள் என்று சொன்னால் 10 தலைமுறை வரைக்கும் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் வரக்கூடாது. அம்மோனியரும் மோவாபியரும் ஆதியாகமத்தில் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவர்கள் வரக்கூடாது. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்ட சந்ததி. 10 தலைமுறையானாலும் அதற்கு மேலும் ஆனாலும் அவர்கள் வரக்கூடாது. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, தெரியும். உபாகமம் 23:3. மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்படிப்பட்ட அவர்கள் தான் இந்த மோவாபியர்கள். ஒரு சபிக்கப்பட்ட அந்த உங்களுக்கு தெரியும், அது லோத்தினுடைய சந்ததிகள். சபிக்கப்பட்ட லோத்தினுடைய சந்ததியிலே பிறந்ததுனால தான் அவர்கள் தேவனுடைய சபையிலே வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அந்த மோவாபிய ஸ்திரீ ஆகிய இந்த ரூத்து மட்டும் தன்னுடைய மாமியாரோடு கூட சேர்ந்து வருகிறாள். அவர் மாமியை பார்த்து சொல்லுகிறாள், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவள் இந்த தேவனை ஏற்றுக்கொண்டவள். ஹல்லேலூயா. இந்த மோவாபியர்களுடைய சுபாவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 28-29 வசனத்தை வாசித்து பாருங்கள். மோவாபியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எரேமியா 48ஆம் அதிகாரம் 28-29 வசனம். விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற பிராவுக்களுக்கு ஒப்பாயிருங்கள். அவன் மெத்த பெருமைக்காரன், மோவாபியன் பெருமையையும் அவன் மேட்டிமை உள்ளவன், அவன் அகந்தை உள்ளவன், அவன் பெத்தரிக்கத்தையும் இதயம் மேட்டிமையும் உள்ளவன். ஏசாயா 16:6 கூட வாசித்து பாருங்கள். அங்கேயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்கள் மோவாபின் பெருமையும் மேட்டிமையும் அகங்காரமும் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம். இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள், பெருமை பிடித்தவர்கள், அகங்காரம் பிடித்தவர்கள், மேட்டிமை உள்ளவர்கள், இவர்கள் தேவனுக்கு ஆகாதவர்கள். தேவன் வெறுக்கிற ஒரு சந்ததி இந்த மோவாபிய சந்ததி. இந்த மோவாபிய சந்ததியில இருந்து தான் அந்த ரூத்து வருகிறாள். ரூத்து அவள் வரும் பொழுது, அவள் தன்னுடைய மாமியோடு கூட சேர்ந்து அவள் வரும் பொழுது அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவள் என்ன சொன்னா? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். அப்படிதானே சொன்னா? நீ மரிக்கும் இடத்துல நானும் மரிப்பேன் அப்படி என்று சொல்லி அவள் பற்றி சேர்ந்து வரும் பொழுது அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அவருடைய நியாயப்பிரமாணங்களை எல்லாம் அவள் கற்று வைத்திருந்திருப்பாள். பிரைஸ் தி லார்ட். அந்த வரும் பொழுது அவர் இந்த சுபாவங்களை விட்டு, அந்த மேட்டிமை, பெருமை, அந்நிய இந்த சுபாவங்களை எல்லாவற்றையும் அவள் விட்டு தான் தன்னுடைய மாமியோடு கூட வந்தாள். ஹல்லேலூயா. விட வேண்டியவைகளை விட்டு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கேட்கிறதற்கு மேலான காரியத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. என்ன காரியத்தை கேட்கிறீங்களோ அதற்கு மேலானவைகளை ஆண்டவர் தருவார். பாருங்க, அவள் சொல்லுகிறார். அவர் உபாகமம் 24ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசியுங்கள். அவளுக்கு அந்த நியாய பிரமாணத்தை கற்று வைத்திருந்தாள்.
பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. ஹalleluya. இதுதான் அவள் கற்று வைத்திருந்த பிரமாணம். பிரமாணம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த ஒரு மரத்துல மரம் காய் பழுத்தால் அது எல்லாவற்றையும் பறித்து விட மாட்டார்கள், சிலது மீதி நிற்கும். அது யாருக்கும் தெரியுமா? விதவைகளுக்கும் பரதேசிகளுக்கும், வேற யாருக்கு? திக்கற்றவர்களுக்கு. அதை விட்டுவிட வேண்டும். முன்னாடி எல்லாம் வயல் அறுக்கும் பார்த்துருப்பீங்க. வயல் அறுக்கும் அதில் என்ன செய்வாங்க தெரியுமா? கதிரை பொறுக்குவதற்கு பின்னாடி போவாங்க. ஹல்லேலூயா. அது வேதத்தில் சொல்லப்பட்டது. அதை யாரும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அப்படி பொறுக்கிற அந்த கற்பனைகளை இவள் கற்று வைத்திருந்தாள். அதனால தான் அவள் மாமியாரோடு கூட வந்தாள். ஒன்றுமில்லாதவளாக வந்தாள். சரியா? ஒன்றுமில்லாதவளாக வந்தாள். அந்த வயலில் போனாள். அவளுக்கு போவாசுடைய வயல் என்று தெரியாது. அந்த வயலில் போய் அவள் கேட்கிறாள், நான் பொறுக்கி கொள்ளட்டா? அதுக்கு மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அவள் இந்த வசனத்தை தெரிந்து வைத்ததுனால தானே போய் கேட்கிறாள். அவள் கேட்டாள், நான் இதை பொறுக்கி கொள்ளட்டா என்று சொல்லி கேட்கிறாள். அவர்கள் சொன்னார்கள், நீ பொறுக்கி கொள்ளு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் போய் கேட்டாள், பொறுக்கி கொள்ளட்டா. ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொறுக்கி கொள்ள நீ வேற வயலுக்கு போக வேண்டாம், இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பதற்கும் ஒருவரும் முன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆமென். போதும், நிறுத்துங்க. அதை நீங்க படிச்சு பாருங்க. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? அவள் நல்ல போவாஸ் ஆகிய இயேசுவுக்கு இயேசுவுக்கு ஒப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த போவாஸ் ஆகிய அவனுடைய வயலிலே அவள் சென்றாள். அவள் கேட்டாள், நான் பொறுக்கி கொள்ளட்டா? அவன் சொல்லுகிறான், நீ பொறுக்கிக்கொள். கேட்டது என்ன? பொறுக்கி கொள்ளட்டா என்று சொல்லி. ஆனால் வேதத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், அவர் பொறுக்கி கொள்ளட்டும், அவளை யாருமே தொந்தரவு செய்யக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது என்று வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டான். அப்போ பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் உண்மையிலே கை போட மாட்டார்கள். அதுதான் ஆண்டவர், அதுதான் நம்முடைய தெய்வம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அதுதான். நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர், போக்கிலும் வரத்திலும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர், கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அநாதைகளுக்கும் அவர் அடைக்கலம் கொடுக்கிறவர், அவர் போஷிப்பிக்கிறவர். அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் கைவிடப்பட்டவள், திக்கற்றவள், எனக்கு யாரும் இல்லை அப்படி என்று சொல்லி நாம் ஒரு பொழுது நினைக்க கூடாது. நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்று சொல்லியுள்ள அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு நான் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னான். 15 16 வசனம் வாசிங்க. அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும். பாருங்க, இருங்க பாருங்க. ஹல்லேலூயா. நான் பொறுக்கி கொள்ளட்டான்னு கேட்கிறாப்புல, அப்படிதானே? அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அரிக்கட்டுகளுக்கு நடுவிலேயே நீ என்ன செய்ய? பொறுக்கிக்கோ. கேட்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற கர்த்தர். ஒரு அலையில சொல்லுங்களேன், ஒரு அலையில சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இங்க கேட்கிறதற்கு அதிகமாக உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். என்ன கேட்கிறீர்களோ அதற்கு அதிகமாக ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் அது வாசிங்க அடுத்து. அவளை யாரு ஈனப்படுத்த வேண்டாம். சிலதை சிந்தி விடுங்கள். பாருங்க, ஹல்லேலூயா. அவள் பொறுக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு குடியா அப்படின்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் கேட்பதற்கு மேலாக கொடுக்கிற தேவன்.
நம்முடைய தேவன் கேட்பதற்கு அதிகமாக கொடுக்கிற தேவன். கடைசியில அந்த வயலிலே பொறுக்க வந்தவள், கதிர் பொறுக்க வந்தவள் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாக மாறிவிடுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவர் அந்த வயலுக்கு சொந்தக்காரியாகி விடுகிறாள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்தின் வாழ்க்கை எப்படி மாறினதோ அதை போல நம்முடைய வாழ்க்கையும் மாற்றி மறிக்க நம்முடைய தேவன் அன்பானவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பிறகு நம்ம பார்க்கும் பொழுது அந்த சபிக்கப்பட்ட மோவாபிய பெண் எப்படி இயேசுவோடு தேவனாகிய கர்த்தரோடு சேர்ந்து நடந்தாளோ, எல்லாவற்றையும் விட வேண்டிய சுபாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக வந்ததினால அவளுடைய சந்ததியிலே பாவத்தை மீட்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. அந்த சந்ததியிலே இயேசு பிறந்தார். எவ்வளவு பெரிய மேன்மையான பாக்கியம்! கேட்பதற்கு மேலாக கொடுக்கிற கர்த்தர். இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னை பார்த்து நீ என்ன கேட்கிறாயோ அதற்கு மேலாக கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தாழ்வில இருந்தாலும் சரி, உயர்வில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு கேளு, அவர் உங்களுக்கு கொடுப்பார், மேலாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மேலாக கொடுத்து ரூத்தின் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி அவளை ஆசீர்வதித்து தேசத்தில் உயர்த்துவதைப் போல கர்த்தர் உங்களையும் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் உங்களையும் உயர்த்துவதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியமா, அதை கர்த்தர் மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்துக்கு நினைத்து அதற்கு தடையாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த தடைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லாவற்றையும் அழித்து போடுவாராக, தடைகளை உடைத்து போடுவாராக, எல்லா நன்மைகளும் உண்டாவதாக பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே, இப்படிய பிள்ளைகளுக்கு சர்வமும் நன்மையாய் முடியட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். இரண்டாவதாக சங்கீதம் 74 13 14 வசனங்களை வாசிங்கள். சங்கீதம் 74 13 14. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்து, தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு வனாந்தரத்து ஜனங்களுக்கு என்ன கொடுத்தாரு? உணவாக கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தரத்தில் வரும் பொழுது அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும் என்று கேட்டார்கள். இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டதுக்கு மேலாக அவர் கடலை என்ன செய்தாராம்? சமுத்திரத்தை பிளந்து வலு சர்ப்பத்தின் தலையை உடைச்சு, முதலைகளின் தலையை உடைத்து நொறுக்கி காடைகளாக புறப்பட பண்ணி பாளையத்தில் இறங்கி இஷ்டம் போல் அவர்கள் புசிக்க கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் பெரியவர். நீ கேட்பதற்கு மேலாக தருவார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். முற்றிலுமாக நம்மளுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை விட வேண்டும். பாவத்துக்கு அடிமைப்படக்கூடாது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமை நமக்கு இருக்கக்கூடாது. ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நீ கேட்பதற்கு மேலாக கர்த்தர் உனக்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். ஆமென். இஸ்ரவேல் கரங்களை தட்டி, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே தங்களுக்கு கேட்ட பொழுது அவர் கடலை பிளந்து, ஹல்லேலூயா, சமுத்திரத்தை பிளந்து, முதலைகளின் தலையை உடைத்து, வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்து அந்த ஜனங்களுக்கு உணவாக கொடுக்க வல்லமை உள்ள தேவன் இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் நிர்மூலமாக்கி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, சமாதானம் இல்லாத வாழ்க்கையிலே உங்களுக்கு சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து உங்களை உயர்த்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறி நம்மை உயர்த்தி நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக பார்ப்போம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசியுங்கள். மார்க்கு 5, 22, 23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவீரு என்பவன் வந்து பாதத்திலே விழுந்து அவரை வேண்டிக் கொண்டாள். பாருங்க, இங்கே ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து இயேசு இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இங்க ஜெப ஆலய தலைவன் வந்து ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகள் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் வந்து கைய வச்சிங்கன்னா அவள் சுஸ்தமடைந்து விடுவாள். ஆனால் சரி, ஆண்டவர் கிளம்பி போறாரு. போறதுக்குள்ள வழியில போகும் பொழுதே வந்து சொல்லிவிட்டார்கள், அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் போனாரு, போய் அந்த பிள்ளைய பார்த்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசம், ஆமென். அவன் சொன்னார், சிறு பிள்ளையே எழுந்திரு என்று சொன்னார். அந்த பிள்ளை எழுந்தது என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று அர்த்தம். ஹல்லேலூயா, எழுந்திரு என்று சொல்லி அந்த பிள்ளையை எழுப்பினார். அந்த யாவீருவின் மகிழ்ச்சியை மாற்றினார், மகிழ்ச்சியை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். அந்த துக்க வீட்டை ஆண்டவர் சந்தோஷமான வீடாக மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு சமாதான குறைவினாலே, துக்கத்தினாலே சோர்ந்து போய் இந்த வேளையில வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். கரங்களை தட்டி, என்ன காரியத்திற்காக நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் அவர் சந்தோஷத்தை தருவார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதனால தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுங்க. நீங்கள் ஒன்றைக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட அவருக்கு வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஒன்றுக்கு நீ கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களுக்கு செய்கிற கர்த்தர். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஒரு குறிப்பை கூட சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. நீதிமானாயிருந்தா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமானாயிருந்தா உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நீதிமானா இருக்கணும். எப்படியும் வாழ்ந்து கொண்டு வந்து எனக்கு தாருன்னு கேட்டா ஒன்றும் கிடைக்காது. நீதிமானாயிருந்து ஆண்டவரிடத்துல வேண்டும் பொழுது கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்பாரு. யோபு நீதிமானாயிருந்தான். ஹல்லேலூயா. அவன் தன் சகோதரருக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நீதிமானாய் வாழுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாவீருவை கேட்பதற்கும் அதிகமாக கொடுத்தார், ரூத்திற்கும் கேட்டதற்கும் அதிகமாக கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்டதற்கு அதிகமாக கொடுத்தார். நீதிமானுடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம், நீதிமானுடைய வேண்டுதல் பரலோகத்தில் கேட்கப்படும். நம்ம நீதிமானாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் பரலோக ராஜ்யத்தையும் அடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி வேகமா எழும்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த கருதுന്നവൻ ഞാനല്ലേ அந்த பாடலை தான் மறுபடியும் பாடுவோம். praise the Lord. ஹalleluya 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 ஹalleluya. 155. praise the Lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் எல்லா கரங்களை தட்டி. എന്റെ മഹത്വം കാണുക നീ, നിന്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എന്റെ മഹത്വം കാണുക നീ, എന്റെ കയ്യിൽ തരുക നിന്നെ. എന്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു, എന്നും നടത്തിയിടും കൃപയാൽ. എന്റെ ശക്തി ഞാൻ നിന്നിൽ പകർന്നു, എന്നും നടത്തിയിടും കൃപയാൽ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ. എല്ലാ കരങ്ങളെ തട്ടി പാടുங்க, அதெல்லாம் உற்சாகமாக കരങ്ങളെ തട്ടി. താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. എല്ലാവരും നിന്നെ മറന്നാൽ ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ. എല്ലാവരും നിന്നെ മറന്നാൽ ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ. ഉള്ളങ്കരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു, എന്നും നടത്തിയിടും തരയിൽ. ഉള്ളങ്കരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു, എന്നും നടത്തിയിടും തരയിൽ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു നീ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ. അബ്രഹാമിന്റെ ദൈവമല്ലയോ, അത്ഭുതം ഞാൻ ചെയ്യുകയില്ലയോ. ചെങ്കടലിലും വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തരല്ലയോ. ചെങ്കടലിലും വഴി തുറക്കാൻ ഞാനെന്നും ശക്തരല്ലയോ. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ, കലങ്ങുന്നതെന്തിനു. மகளே கலக்கத்தோடு இருக்கிறாயா? கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் கருதி கொள்ளுவார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கவலைப்படாதே, கலங்காதே. அவர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஹalleluya. இந்த காலை வேளையிலே, இந்த மத்தியான வேளையிலே உனக்காக கருதுவதற்காக அவர், ஆமென், வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக உனக்கு செய்வதற்காக அவர் வந்திருக்கிறார். praise the Lord. அவர் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு நிமிடம் ஜெபிக்க. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற காரியத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும் ஆண்டவரே. கேட்பதற்கு மேலாக கொடுக்கிற தேவன். ஹalleluya. ரூத்தை ஆசீர்வதித்த தேவன், யாவீருவின் ஜெபத்தை கேட்ட தேவன். ஹalleluya. நீதிமானுடைய வேண்டுதல்களை கேட்கிற தேவன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வெளிப்படுவதாக. கட்டுகள் தடைகள் மாறி போவதாக. ஆமென் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள தடைகள், பிசாசின் போராட்டங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், மனக்கலக்கங்கள், குழப்பங்கள் எல்லாம் இந்த வேளையிலே மாறி இவர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கர்த்தாவே கட்டளையிட்டு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆண்டவரே இவர்கள் விடுதலையோடு கூட கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. இயேசு நல்லவர் ஊழியத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதல்ல கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரபரிவிதமாய் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா நன்மைகளினாலும் நிறைத்தரலும். இவ்வளவு நேரம் உடைய பிரசன்னம் கூட இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல ஆலோசனைகள், நல்ல செய்திகள் தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கேட்பதற்கு, வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இவர்களுக்கு வர நாட்களிலே செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தரலும் ஆண்டவரே.
எல்லா நன்மைகளால் நிறைத்தரலும், எல்லா தேவைகளும் சந்தித்தரலும் ஆண்டவரே. உமது கரங்கூட இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் பிரிகிறோம், பிரியாத நேசராக எங்களோடு கொடையிரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய சிநேகமும் இந்த இடத்திலே கடந்து வந்து ஜெபித்த பிள்ளைகள் குடும்பத்தோடும் இந்த ஊழியத்தோடும் தேவ செய்தி சொன்ன சாரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்னும் சதா காலங்களில் தங்கி இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஜெயம் தந்த ஆண்டவர் கலையில சொல்லுங்களேன். லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். பேசலாம்.